வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு உருண்டை. ஃபஸ்ட்டு கம்பு எடுத்து ஒரு வானிலை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது ஒரு தட்டில் மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறமா கோதம்பு போட்டு வறுக்கணும். கோதம்பு நல்லா வறுபடணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது ஒரு தட்டில் மாற்றி வச்சிடணும். ரெண்டும் நல்லா ஆற வச்சிடணும். ஆறுற வரைக்கும் நம்ம கருப்பட்டி பாவை காய்ச்சுவோம். கருப்பட்டி இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்லா பொடிச்சிடணும். நல்லா மாவாகிற வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த கருப்பட்டி பாவும் அதுவும் போட்டு நல்லா கிண்டி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லோரும் சாப்பிட்லாம், பிள்ளைகளும் சாப்பிட்லாம்.